ஹஸ்தம் நட்சத்திர ஜோதிட பிரியர்களே, குரு பெயர்ச்சி பலன்கள். அதாவது 1/5/2024 அன்றைக்கு குரு பகவான் மேசராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியில் அடுத்த ஓராண்டு பயணம் செய்கிறார். இது ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசிக்கு பாக்கியஸ்தானம். எல்லா வளமும் சூழ்ச்சமும் நல்ல காரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய காலம். எல்லா நல்ல காரியமும் நடக்கும்னு சொல்லி ஒரே வழியில் கூட பலன் முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதம். நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அத்தனையும் அடுத்த ஒரு ஆண்டுகள் நடக்கும். அதிர்ஷ்டம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். வருமானங்கள் பெருகும். திருமண பிராப்தங்கள் இனிதே நடக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் முயற்சிகள் அற்புதமாக நடக்கும். உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் வருக, உபச்சாரம் விருந்து ரொம்ப களைக்கட்டும். ஏன்னா எல்லாரையும் மதிப்பீங்க. அதே மாதிரி நீங்களும் பல விருந்தினர் வீட்டுக்கு நண்பர்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. அவர்களும் உங்களை சிறப்பாக மதிப்பார்கள். பலர் உங்கள்கிட்ட ரகசியங்களை பகிர்ந்துடுவார். நான் இதுக்கு வழி என்ன, என்னுடைய வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, பலர் உங்கள்கிட்ட என்ன செய்வாங்க கேட்பாங்க. எங்களை மாதிரி ஜோசியத்தை கேட்குற மாதிரி உங்களை ஒரு ஒரு அன்பானவராக ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்து அவங்க கேட்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் அற்புதமாக ஒரு பாகிஸ்தானத்தில் வரும்போது கொடுக்கும். இந்த ஸ்தானம் தான் தந்தை ஸ்தானத்தில் குரு வந்திருக்கிறார். தந்தையினுடைய அன்பு, தந்தையினுடைய பாசம் கிடைக்கும். இது வரைக்கும் கிடைக்காதவர்கள் கூட கிடைக்கும். அவருடைய சொத்துக்கள் நமக்கு வந்து சேரக்கூடியது, அவருடைய வேளா நமக்கு கிடைக்கக்கூடியது, அல்லது அவருடைய தொழிலை நம்ம தொடர்ந்து செய்யக்கூடியது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இந்த குரு பயிற்சி அடுத்த ஓராண்டு ஹஸ்தத்துக்கு ரொம்ப அருமையான குரு பயிற்சி. இதுதான் குரு உபதேச ஸ்தானம் அப்படிம்போம். குழந்தைகள் நன்றாக படிக்கலாம், மாணவ மாணவிகள் நன்றாக மார்க் எடுக்கலாம், நினைச்ச படிப்புகள்லாம் படிக்கலாம். சார் நான் இந்த படிப்பு படிச்சுக்கிட்டே சாயங்காலம் இந்த படிப்பு வைக்கிறேன், காலையில் எந்த படிப்பு படிக்கிறேன், காலையில் எந்திரிச்சு படிக்கிறேன், ஆசிரியரை மதிக்கிறேன், அவங்களோட டவுட்லாம் கேட்குறேன், பெற்றோர்களுடைய டவுட்கள் கேட்குறேன், தெரிஞ்ச நல்ல படிக்க தெரிஞ்ச பையங்க அவங்களுடைய போய் நான் குரூப் ஸ்டடி பண்ணுறேன். இதெல்லாம் இந்த காலகட்டம். அதனால் உயர்ந்த மதிப்பெண், ஒரு உயர்ந்த கல்வி, இப்போ அன்றைக்கி ஒரு நீட் எழுதலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் படிப்புக்கான தேர்வுகள் எழுதலாம், பாஸ் ஆகிடுவோம், வெற்றி பெறுவோம், படித்து முடிச்சு கேம்பஸ் இன்டர்வியூ வேலை கிடைக்கும். அடுத்த பாக்கியம் என்ன, வேலை தானே. அது இளைஞர்களுக்கும் கிடைக்கும், பெண்களுக்கும் கிடைக்கும். சரி, வேலை கிடைச்சவொன்னு அடுத்த பாக்கியம் திருமண பாக்கியம், நல்ல வரன் அற்புதமாக கிடைக்கும். ஆடைகள் வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம், எல்லாம் நம்மளுடைய சந்தோஷம். பெண்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான காலகட்டம் அப்படின்னு நான் சொல்கிறோம். அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம். குரு பாக்கியஸ்தானத்திலிருந்து இவ்வளோ சிறப்புகள் மட்டும்தான் தருவாரா, இன்னும் சிறப்புகள் பார்த்த பார்வையில் உண்டுன்னு நிறைய சொல்கிறாங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறாங்களே, அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாக்கியஸ்தானத்திலேருந்து 5ஆம் வரும் முதல்ல உங்கள் ராசியை பார்க்குறேன். புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வம், செல்வாக்கு அத்தனையும் கொடுப்பார். நமக்கு ஒரு பேரை கொடுப்பார், ஒரு நல்ல பேரை கொடுப்பார், நம்ம எதிர்பார்த்த ஒரு அந்தஸ்தை வாங்கி கொடுப்பார், ஒரு புகழுடைய உச்சியில் கொண்டு போகக்கூடிய சக்தியை கொடுப்பார், தேர்தலில் என்ன வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார். இப்படி அரசியல், அரசாங்கம், அதிகாரி, இப்படி பதவிகளை கொடுப்பார். அரசு பதவியில் இருக்கிற ப்ரொமோஷன், பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பார். ஒரு உயர்வான காலகட்டத்தை நோக்கி பயணம் பண்ணுவது தான் குரு நம்ம ராசியை பார்க்குறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 7வது பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்தை பார்க்குறார். நல்ல சகோதர சகோதரியுடைய ஒற்றுமை, அன்பு, பாசம், பாகப்பிரிவுகள் இனிதாக நடக்கிறது. அவங்களுடைய வீட்டில் உள்ள நல்ல நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் போய் முன்னால் நிற்கிறது, உங்கள் நிகழ்ச்சிக்கு அவங்க வந்து நின்று உங்களை ஒரு 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 தம்பியுடைய படைக்கஞ்சான், அண்ணன் உடைய அன்பு இப்படின்னு பாசத்தை பிணைப்பெல்லாம் கொண்டு வர்றது. அடுத்தால முயன்றால் முடியாது எதுவும் உண்டோ அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால எல்லாமே முடியும் சார். நான் எதையுமே முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், அதை ஆக்கப்பூர்வமாக முடிச்சுக்காங்க. இப்போ சாதனை செய்வேன். குழந்தைகளோட விளையாட்டு போட்டியில் பரிசுகள் தான். அதே போல் நம்ம எந்த வேலையில் பார்க்கமோ அதில் வந்து நான் ஒரு சாதனையை செய்வேன். தொழில் செஞ்சீங்கன்னா அதில் ஒரு சாதனை செய்வேன். நிறைய பிரான்ச்சஸ் போட்டிருக்கேன், நிறைய பேர்த்த வாழ வச்சுருக்கேன், நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் குரு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அற்புதமான இடம். அங்கேருந்து பாகிஸ்தானத்திலும் தன்னுடைய 9வது பார்வையாக 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி என்பவர்களுக்கு இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள்லாம் இந்த குருப்பெயர்ச்சி ஆட்டில் குழந்தை பாக்கியம் சிறப்பாக கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம். பெற்ற குழந்தைகளை அன்போடு வளர்க்கலாம், குழந்தைகளுடைய பாசம் கிடைக்கும், குழந்தைகளால் நம்ம மேன்மை அடையலாம். அவளுடைய படிப்புக்கு நம்ம என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அதையும் செய்யலாம். அவளுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கலாம். அந்த அளவுக்கு பிள்ளைகளால் நமக்கு நன்மை. பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போவாங்க, நம்மளுடைய வாழ்க்கை ஆதாரங்களை ரொம்ப அற்புதமாக மாற்றி கொடுப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது இந்த 5ஆம் பாவம் தான் தெய்வீக பாவம். குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். குலதெய்வம் தெரியாதவர்கள்லாம் குலதெய்வம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். எந்தெந்த கோயிலுக்கு போகணும், எந்தெந்த கோயிலுக்கு நம்ம வந்து அந்த கோயிலுக்கான விஷயங்களை செய்யணும், டொனேஷன் கொடுக்கணுமா, இல்லைன்னா அவங்களுக்கு அந்த ஆலயத்துக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அந்த பணியை பக்காவாக பண்ணி முடிப்போம். உழவார பணி முடிப்போம். அதே மாதிரி இப்போ சில கோயில்களுக்கு நம்மளே தலைமை பொறுப்பில் இருந்து அந்த கோயிலுடைய கும்பாபிஷேக பணிகள், ஆலய கட்டடப் பணிகள்லாம் முடித்து நம்ம கொடுக்கக்கூடிய அளவுக்கு பஞ்சமத்தை பார்க்குறாங்க. இதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லுவோம்.
பூர்வ புண்ணிய தொடர்பு நம்மகிட்ட எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்க தேவை. எந்த நாட்டில் போய் இருக்கட்டும் சார், சார் என் சொந்த ஊருக்கு போகணும், சொந்த கோயிலில் சாமி கும்பிடணும், எங்கள் குடும்பத்தில் அதாவது எங்கள் குளத்துல தான் நான் கடைசி கல்யாணம் முடிப்பேன் அப்படிங்கிறத பஞ்சமத்தை குரு பார்க்குறது. குலம் பலம் உடையவர்கள்னு சொல்லலாம். உறவுகளை நன்றாக மதிக்கக்கூடியவர்கள், தாய் தந்தை தாத்தா பாட்டி இருந்தால் அவங்களெல்லாம் அன்போடு பராமரிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு பாகிஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்போ ஹஸ்த நட்சத்திர கன்னிராசி என்பவர்களுக்கு குரு இருந்த இடமும் சூப்பர், பார்த்த இடமும் சூப்பர். உங்களுக்கு பரிகாரம் தேவையா? சுபப்படங்கள் இருந்தாலும் குரு பகவானை கும்பிட்றோம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நித்திய வழிபாடை கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. குலதெய்வதாவுடைய வழிபாடு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நவகிரகத்திற்கு குரு பகவானை போய் தரிசனம் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லை, உங்களால் முடிஞ்ச ஆலங்குடி குரு பகவானை நல்ல காலத்தில் கும்பிடும்போது நமக்கு ஒரு கெட்ட காலகட்டம் வராமல் நம்மளை பார்த்துக்கிடக்கூடிய சக்தி இறைபலம் உண்டு, ஒரு நம்பிக்கை. அந்த சார்ந்து நம்முடைய பலத்தை கொண்டுட்டு போவோம். நன்றி. தெய்வீகம் அறிவித்து 98 42 52 16 69 இது என்னுடைய செல் நம்பர். இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம். அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்தையும் பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் டைம் தர்றேன். அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீகம் அறிவித்து.